வெல்கம் பேக் டு அவர் சேனல். அகெயின் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ, நியர்லி ஒரு 8 மந்த்துக்கு அப்புறம் 8 or 9 மந்த்துக்கு அப்புறம் நான் இந்த வீடியோ போடுறேன். ஐ நோ தட் நான் இப்போ ஏதாவது ரீசன் சொன்னாலும் இட்ஸ் நாட் ஃபேர், அதுவும் எனக்கு தெரியும். பட் ஸ்டில் எனக்கு வந்து வீடியோ போடுற நிலமையில நான் இல்லை. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சி நம்ம இதுக்கப்புறம் சொல்லப்பா, நான் சொன்னாலே போட முடியல, சொல்கிறேன். இவ்வளோ நாள் நான் ஏன் வீடியோ போடலன்றதுக்கான ரீசன்ஸ் தான் இது. ஐ திங்க் 2024 நான் போடுற ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ தான் நினைக்கிறேன். ஒரு 8-9 மாதத்துக்கு அப்புறம் போடுற ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ தான் 2024. ஐ திங்க் நிறைய பேருக்கு நல்லா போயிட்டுருக்கு, நிறைய பேருக்கு கொஞ்சம் மோசமாக போகுது. எனக்கு ரொம்ப படு மோசமாக போன இயர் வந்து 2024. இது வரைக்கும் இப்படி ஒரு இயரை நான் வந்து லீட் பண்ணதே கிடையாது. எனக்கு வந்து எல்லா விதமாகவும் நான் வந்து அடிகள் வாங்கிட்டே இருக்கேன். ஸ்டில் நான் அதை வாங்கிட்டு தான் இருக்கேன். பட் ரொம்ப ரொம்ப அதிகமாக வாங்கிட்டேன். எனக்கு அதை வந்து டேக்கிள் பண்ணி வர தெரியல, அதான் உண்மை. ஸோ இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு செய்ய வேண்டிய வேலை 100 இருந்தாலும் நான் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் எனக்கு பிரச்சனையாக இருக்கிறத மட்டும்தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். அது என்னோட மிகப்பெரிய ஒரு மைனஸ் கூட. இது வந்து இப்போன்னு இல்லை, நான் 9th 10th படிக்கிறதுலேருந்தே நான் அப்படி தான். ஒரு பிரச்சனைன்னு எனக்கு ஒன்று வந்துருச்சுன்னா நான் அந்த பிரச்சனையை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பேன். வந்து என் ஸ்டடீஸாக இருக்கட்டும், என்னோட கேம் எல்லாத்தையுமே நான் விட்டுருவேன். லைக் இதை மட்டுமே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்து இருப்பேன். பட் இந்த 2024 அது ஒரு விஷயத்த மட்டும் எனக்கு கற்றுக் கொடுத்தது. லைக் அது மட்டும் உனக்கு வாழ்க்கை கிடையாது, அதை விட்டுட்டு உன் வாழ்க்கையை நீ பாரு அப்படின்ற மாதிரி. ஒய்எஸ் 2024 வந்து எனக்கு நல்லா போகிட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான மெயின்னு இல்லை, ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது. அதில் வந்து ரொம்ப முக்கியமாக நான் கன்சிடர் பண்ணுறது வந்து என் அக்கா மேரேஜ். ஆக்சுவலி அது ஹாப்பி தான், எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம்தான். ஆனால் 23 வருஷமா ஒருத்தவங்க கூட நம்ம ரொம்ப அட்டாச்சாக இருந்துட்டு அவங்க வந்து நம்மளை விட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம கூட ஓகே ஐயோ மேக்கப் கலந்துருமே. ஓகே, நோ டோன்ட் க்ரை பேபி. எங்கள் அக்கா மேரேஜ் ஆனது, ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலேயும் நான் வந்து அடுத்தடுத்து அடி வாங்கிட்டே இருந்ததுனால, நீ இருங்கடா பொறுமையாக அடிங்க, கொஞ்சம் ஏஞ்சி நின்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ அவள் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் செஞ்சது கிடையாது. எல்லாத்துக்குமே என்கிட்ட கேட்பா, இதை செய்யிட்டா அதை செய்யணும். நானும் ரொம்ப க்ளோஸு, நான் எல்லாமே அவள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். நான் ஷிஃப்டாக பண்ணுற விஷயம் கூட நான் அவள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு பர்சன் வந்து என் கூட இனிமேல் இருக்க மாட்டாங்க. அட் த சேம் டைம் மேரேஜ் ஆகி போனதுக்கப்புறம் அந்த பாண்ட் இருக்கும், ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா இங்கேருந்து ஒருத்தங்க அங்கே போகிறாங்க, இங்கேருந்து இன்னொரு ஃபேமிலிக்கு அடாப்ட் ஆகவே அவங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ அவங்க அங்கே உள்ளபடி எல்லாம் மாற்றிக்கணும். இங்கேருந்த மாதிரி இருக்க முடியாது ஆப்வியஸாக. உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, 23 வருஷமாக நான் ஒன்றாவே இருந்துட்டு இதுக்கப்புறம் நான் ஒன்றா இருக்க முடியாது. அவள் வந்து மேரேஜ் ஆனாலும் சரி, மேரேஜ் ஆனாலும் சரி, நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அந்த மாதிரி அக்கா இனிமேல் இருக்க மாட்டா அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து எனக்கு புரிஞ்சுது. ஸோ உங்களுக்கு ஒரு சிப்ளிங்ஸ் இருக்குன்னா நீங்கள் நல்லாவே ரிலேட் பண்ணிக்கலாம் இதை எப்படி எது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எங்கள் மாமா வந்ததுக்குமே நான் வந்து ஹாப்பி தான். ஏன்னா என் மாமா வந்து சமைச்சில் மாமா, நான் வந்து ரொம்ப ஜாலியாக பேசுவேன் அவர் கூட. லைக் அவருமே எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான். ஸோ அதனால மாதிரிலாம் இல்லை, ஃப்ரெண்டு தான். ஸோ அதனால அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு வந்து இதே மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மாமான்னு கூப்பிட யாராவது இருந்தால் கூட நான் வந்து அப்படிலாம் கூப்பிட்டுருப்பேனா, இல்லை இவ்வளோ ஃப்ரீயாக இருந்திருப்பேனான்றதுலாம் கொஸ்டின் மார்க் தான். அவளோட லைஃப் ஆக்சுவலி ஹாப்பி தான், எல்லாமே ஓகே. ஆனால் என் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ப்ராப்ளம். ஐ நோ, நான் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருந்தேன். அக்கா வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஜீவன், வெளில போகவே மாட்டான், ஃப்ரெண்ட்ஸ் அவுட்லாம் போனதே கிடையாது. நான் அவளுக்கு அப்படி ஆப்போசிட், எல்லா விஷயத்துலையும் நான் ஆப்போசிட். நான் எங்கே பார்த்தாலும் சாட்டர்டே சண்டே ஆனால் வந்து திருப்பூருக்கு போகிற மாதிரி நான் போயிடுவேன். ஸோ அவள் வந்து எப்பயுமே வீட்டில் இருந்ததுனால அதை மிஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு எப்பயுமே இருக்குது. நான் வந்து அதை விட்டுலாம் வெளில வந்துட்டேன், இல்லை நான் வந்து மறந்துட்டேன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இப்போவுமே சென்னை நான் போயிட்டு வந்துட்டு இருக்கனாலே என்னமோ தெரியல, அவ்வளோ எனக்கு தெரியல. நான் எப்போ சென்னை விட்டு எல்லாமே பேக்கப்லாம் பண்ணி ஃபுல்லாக மூவ் ஆன் ஆகி இங்கே வந்ததுக்கு அப்புறமே கண்டிப்பாக இன்னும் எனக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்போவே எப்படி இருக்கேன்னா அப்போ இன்னும் ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் ஒரு 5 நாள் வீட்டில் இருக்கிறதுக்கே என்னால் வந்து இருக்க முடியல. எனக்கு வந்து ஒரு மாதிரி யாருமே இல்லையே வீட்டில் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நான் அங்கேருந்து வந்துட்டேன்னா இங்கே சுத்தம் சொல்லவே வேணாம், அப்படி தான் இருக்க போகுது. எனக்கு தெரியும் அது நல்லாவே. ஆனால் நான் அதுக்கு இப்போத்தேருந்தே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். இதுதான் இப்படி தான் லைஃப் இனிமே இப்படி தான் அப்படின்ற. அக்காவோட மேரேஜ்க்கு அப்புறமே நான் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டேன், ரொம்பவே. ஏன்னா அக்கா இருக்கும்போது சும்மா லடன்னு பேசிக்கிட்டு எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு அப்படி இருந்த விஷயம் கூட யார்கிட்ட போய் ஷேர் பண்ண முடியும்? அம்மா இருக்காங்க, பட் அம்மா கிட்ட எல்லாமேலாம் சொல்ல முடியாதுல்ல.
அதுக்குன்னு எங்கள் அம்மா வந்து ஸ்ட்ரிக்ட் மம்மின்லாம் சொல்லலை. அவங்கள்ட்ட நான் எல்லாமே ஜாலியாக ஷேர் பண்ணுவேன். ஆனால் ஒரு சில விஷயத்த வந்து கம்ஃபர்டபுளாக அம்மா கிட்ட சொல்ல முடியாது. அந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து அவங்ககிட்ட தான் சொல்லுவேன். ஸோ அது ஒரு டிப்ரெஷன். அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப 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 ஆசையாக வச்சுருந்த டாக்ஸ், நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க, பப்பு ஃபெஃபின்னு சொல்லிட்டு. அதில் ஃபெஃபி வந்து இப்போ இல்லை. அது அடுத்த ஒரு அடி எனக்கு வீட்டுக்கு வந்தாலே ஒரு வார்ம் வெல்கம் கொடுக்கறதுலாம் அவங்களாம் தான். செம்ம ஜாலியாக 2 பேரும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இப்போது இவனை மட்டும் பார்க்குறது கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி தான் இருக்குது. இன்னுமே அந்த பேர்லாம் வந்து மண்டக்குள்ளே இருக்கு. ஏன்னா கூப்பிட்டாலே பப்பு ஃபெஃபி இப்படி கூப்பிட்டு அச்சிச்சோ வந்து நின்று பார்க்குறான். இப்படி கூப்பிட்டு இப்போ வந்து பப்புன்னு தனியாக கூப்பிடும்போவே அது ஒரு மாதிரி தான் இருக்குது. எல்லாமே சொல்கிறேனே, எல்லாத்துலேயுமே அடிகள் வாங்கிட்டே தான் இருக்கேன். அதுவும் வந்து எனக்கு ஃபெஃபி ரொம்ப க்ளோஸ். ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஃபஸ்ட்டு வந்த டாக் அதான் வீட்டுக்கு. அதை வந்து வீட்டில் வந்து வெளில போய் கட்டி போடணும்னு சொன்னாங்க. ரொம்ப குட்டி பப்பி, 30 days நம்ம தான் அதுக்கு ஆச்சு. அப்போ வந்து எனக்கு எப்படி அதை போய் வெளில போய் கட்டி போடுறது, குழந்தையாச்சு அப்படின்ற மாதிரி இருந்துட்டு, ஸோ அவனை வந்து கம்ஃபர்ட் ஜோனாக நம்ம பார்த்துக்கணுன்றதுக்காக வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, பெட்லலாம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவனுக்காக நான் வந்து கீழே படுத்து அவன் கூட தான் 3 months இருப்பான். ரொம்ப ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அது இல்லை, அது அடுத்த அடி. ஸோ எல்லாமே ஒரு மாதிரியாவே போயிட்டு இருந்தது. நிறைய ஷிஃப்ட் வந்து நடந்துகிட்டே இருக்கு. நான் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா 2024 இன்னும் இருக்கே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், சொல்ல முடியாத விஷயம்லாம் நிறையவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால நான் டிப்ரெஸ்ட் ஆகி எனக்கு வந்து வீடியோ போகணுன்ற தாட்டே தோணுதே கிடையாது. தோணும் போது நானாவே ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இதெல்லாம் போடக்கூடாதுன்றதை நான் ஃபர்ஸ்டே வந்து யோசிச்ச விஷயம். ஸோ அதனால நான் போடக்கூடாது, இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் இருக்கும்போது வீடியோ போடக்கூடாதுன்னு நானாவே யோசிச்சதுனால போடல. ஸோ இதான் ரீசன். அக்காவோட மேரேஜ் கிளிப்ஸ்லாம் வந்து இருக்கு என்கிட்ட. அது முதல்ல இருக்கான்றதை நான் வந்து பார்த்துக்கிறேன். ஏன்னா நான் ரீசெண்டாக மொபைல் மாற்றினேன். ஸோ லேப்டாப்க்கு எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணும்போது இதில் இருக்கா, இந்த ஃபோனில் இருக்கான்றதை நான் பார்க்கல. ஐக்ளோடில் நான் ஏற்றினேன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அதனால் இருந்துச்சுன்னா நான் டெஃபினட்டாக ஷேர் பண்ணுறேன். ஆனால் வந்து வீடியோ ப்ராப்பர் வீடியோவாக இருக்காது, கிளிப்ஸ் மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னும் சொல்ல முடியாத நிறைய விஷயம்லாம் வந்து லைஃப்பில் நடந்ததெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ நான் வந்து ஓகே என் லைஃப்பை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் இப்போ நான் இருக்கேன். ஆனால் நான் அதுலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனையிலேயே உட்காந்துருக்கூடாது. நான் அதிலே உட்காந்துட்டு இருந்தேன்னா என் லைஃப்பை நான் வந்து பார்க்க முடியாது. என் லைஃப்பை நான் தான் பார்த்தாகணும். ஸோ அதை யாரும் பார்க்க முடியாது. அதை நான் வந்து 1 year-ஆக நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன். 1 year-ஆக நான் லிட்டரலாக வேஸ்ட் ஆக்கிட்டேன்றது எனக்கே தெரியும். ஸோ அந்த தப்பை இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. ப்ராப்ளம் இருக்குன்னா அதை பற்றி யோசிச்சா தானே உனக்கு வந்து டிப்ரெஸ்ட் ஆகும். அதை யோசிக்க முடியாத அளவுக்கு உன்னை நீ என்கேஜாக வச்சுக்கிட்டேன்னா அதை பற்றி உனக்கு வந்து தாட் போகாது. இது என்கிட்ட பல பேர் சொல்லிட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பல பேர் சொல்லிட்டாங்க. பல பேர்னா நீங்கள் நிறைய பேர் நினச்சிக்காதீங்க. 1 or 2 friends ஆர் க்ளோஸ் டு மீ. ஸோ அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணும்போது இது என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நான் வந்து ஓகே, இப்பயுமே நான் வந்து ஓகே நான் நார்மலைஸ்ட் ஆகிட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். இப்பயுமே எனக்கு அப்படி தான் இருக்குது. பட் அதை நான் பார்த்துட்டே இருந்தேன்னா என் லைஃப்பை யாரும் பார்க்க போகிறது கிடையாது, நான் தான் பார்த்தாகணும். ஸோ அதுக்கு நான் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் இட்ஸ் குட் ஃபார் மீ. ஸோ அதனால நான் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ளூயண்ட்டாக வீடியோஸ் போடுவேன். இதுக்கப்புறம் நான் வந்து வர வீடியோஸ் எல்லாமே ஹாப்பியாக அப்போ நான் சொல்லவே ஆசைப்படவே இல்லை. ஏன்னா நான் சொன்னால் அது நடக்கவே மாட்டேங்குது. அது என்னோட பேட் லக்கா என்ன கன்றாவின்னா எனக்கு தெரியல. ஆனால் ஸ்டில் நான் வந்து டிப்ரெஸ்டாக இருக்க மாதிரி சோகமாக இருக்க மாதிரிலாம் நான் போட மாட்டேன். அதுக்கு மட்டும் நான் கேரண்டி. ஏன்னா அது மாதிரி எனக்கு என் சேனலை கொண்டு போகிறதுக்கு எனக்கு பிடிக்கல. இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்குமே நானே டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பேன். அது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நானே டிஃப்ரெண்ட்டானா இன்னும் ஒரு 10 கிலோ அதிகமாக இருக்கேன். ஸோ அதை நான் ஒத்துக்கு தான் ஆகணும். இதுக்கப்புறமே சொல்லுவாங்க டிப்ரெஷனில் இருந்தால் வந்து வெயிட் லாஸ் தான் ஆகும், நீ மட்டும் எப்படி வெயிட் கெயின் ஆனேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நான் வந்து இதை விட குண்டாக இருந்தேன். ஒரு 6 months பிஃபோர் நல்ல பன்னிக்குட்டி மாதிரி தான் இருந்தேன். இப்போ ஏதோ கொஞ்சம் இழைச்சி போயிருக்கேன். அந்த 2வது நல்ல விஷயம் டிப்ரெஷனில் நடந்தது இதுதான். ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு பாசிட்டிவ் வைவாக பார்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இந்தந்த விஷயத்தினால தான் நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணல. ஸோ இப்படிலாம் இருக்க வேண்டாம். லைஃப் வந்து கண்டிப்பாக பேச நிறையா விஷயம் நமக்கு சொல்லிக் கொடுப்போம். அந்த சொல்லிக் கொடுக்குற நேரத்தில் நம்ம வாயை பார்த்துட்டு அந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக லைஃப்பை பார்க்க மாட்டோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து டிப்ரெஷனில் இருக்காதீங்க, வெளில வாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. சொல்கிறதுக்கு எல்லாமே ஈஸி. ஏன்னா இந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறதுக்கு முன்னாடி யாராவது என்கிட்ட அப்படி சொன்னால் என்ன டிப்ரெஷன் உனக்கு அப்படின்லாம் நான் கேட்டிருக்கேன்.
ஆனால் நமக்குன்னு வரும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ அது மாதிரி தான் எனக்குமே இருந்தது. ஐ ஹாவ் செட் ஆஃப் கோல்ஸ். இதெல்லாம் நான் வந்து செய்யணும்னு நினச்சி நான் ஒரு விஷயம் வச்சுருக்கேன். ஸோ அந்த விஷயம்லாம் என்னால் இப்போ செய்ய முடியல. டிலே ஆகிடுச்சு. 1 வருஷம் ஆகிடுச்சு. 1 வருஷமாக என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணல. ஸோ இந்த 1 வருஷன்றது அவ்வளோ பெரிய விஷயம், பெரிய விஷயம். எனக்கு ஒரு பொண்ணாக பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் தான். பசங்களுக்கு வந்து நான் வந்து பசங்களுக்கு இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் கம்பேரிட்டிவ்லி பொண்ணுங்களுக்கு வந்து 1 வருஷம் அப்படி போயிடுச்சுன்றதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். நான் இப்போ பார்க்கும்போது 1 வருஷத்தை போய் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். நிறைய செஞ்சுருக்கலாம், ஒன்றுமே செய்யலை. ஆனால் இதுக்கப்புறம் நான் செய்ய போகிறேன். இதுக்கப்புறம் நான் ஒன்றுமே பண்ணாத எஃபோர்ட்லாம் இப்போ டபுள் மடங்காக நான் போட்டு ஆகணும். ஏன்னா எனக்கு இருக்கிறதோ ரொம்ப கம்மியான டைம் தான். ஸோ அதுக்குள்ளே செஞ்சிடணும்னு யோசிச்சு தான் நான் வந்து இந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறேன். ஐ ஹோப் நான் பண்ணிடுவேன் அப்படின்றத நானே நம்புகிறேன். ஸோ இதுதான் விஷயம். இதுதான் நான் ஷேர் பண்ண நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து ரெகுலராக வருமானு கேட்டிங்கன்னா வரும். ஆனால் நான் ரெகுலராக வரும்னு சொல்லிட்டு நான் போடலன்னா திருப்பிலாம் நான் வந்து ஒரு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்தேன்னா அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனால் ரெகுலராக வரும்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் போடுவேன் கைஸ், ட்ரஸ்ட் மீ. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை மக்களை.